மர்மதேசம். வாராசு என்ன இப்படி ஓடியார? தேங்காய் பிஸ்கட் வேணுமா, கம்மர் கட்டு வேணுமா? எனக்கு ஒண்ணு வேணாம். ரத்னா பாப்பாக்கு பால் அப்ப வேணும். ஆத்தா வாண்டா சொல்லுச்சு. ஆமா, வழக்கமா அந்த மொட்டை பையன் வருவான். இன்னைக்கு நீ வந்திருக்கிய. மொட்டை இங்க வெளிய போயிருக்கு. அதான் நான் வந்திருக்கேன். சீரா கொடுங்க. ரத்னா பாப்பா அழுவும். என்னையா கடைக்காரர 4 நாவுக்கு பொடி 8 நாவுக்கு வெத்தலை கொடு. ஆமா, ஜவ்வாது பத்தி இருக்கா? வாயா கிளார்க்கு, வெத்தலை பொடி ஜவ்வாது பொழந்து கட்டுற பழைய பாக்கி ஞாபகம் இருக்கா? ஆமா, லட்சக்கணக்கில் பாக்கி பாரு. எவ்வளவு பாக்கி அதை எடுத்துட்டு மிச்சத்தை கொடு. 100 ரூபா 10 ரூபா பாக்கெட்ல இருந்து எடுக்க 10 தடவை யோசனை பண்ணுவேன். இந்த பரந்தாமையாவுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்லி கையெழுத்து போட்டியே, அதுல இருந்து வெள்ளாமதான் சொல்லு. அந்த பேச்செல்லாம் எதுக்குயா? சீக்கிரம் பாக்கிய கொடு. கிளார்க்கு, இது கருப்போட பூமி. பரந்தாமையா சாகறதுக்கு முன்னாடி கருப்பை சாடி இருக்காரு. நான் சொல்லதை சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோ. இல்ல ராசு, பாட்டுக்கிட்ட நாளைக்கு வந்து நான் பாக்குறேன்னு சொல்லு. ஏன்யா மறுபடியும் போய் கையெழுத்து போடவா? ராசு, என்னப்பா, என்ன என்ன இப்படி ஓடி வரீங்க? என்ன ஆச்சு? என்னத்தங்க சொல்லுது? கருப்புக்கு நேர்ந்துகிட்டு குதிரை ஊருக்குள்ள புகுந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது. வயலு வாய்க்கா தோப்பு தரோன்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. இந்த நேரத்துல பூசாரியை வேற காணோம். அவர் தேடிட்டு போறோம்.
ராசு, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஊருக்குள்ளார கருப்பு சாமி குதிரை பூந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குதுடா. சரி சரி வா, வீட்டுக்கு போவோம். ஆமா, ஓடப்போரண்டி முடிச்சு அது கடந்து நிக்கிற அந்த காளைக்கு ஆழமா நிக்கிற காலம் பண்ணாச்சு. ஒத்தையா நிக்கிற அவன் கட்டையா மாறி உன் வம்சம் வளர்க்க போறாண்டி, உன் வம்சம் வளர்க்க போறான். சாமி, ஏ வம்சம் வளர்க்க நான் என்ன செய்யணும் சாமி? சொல்லு சாமி. நீ சொல்ற மாதிரி இவனுக்கு நான் உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறேன் சாமி. ஆமா, கல்யாணத்தை முடிக்கிற. நான் கை காட்டுற பொண்ணுக்கே அவனை கொடுத்து கல்யாணத்தை முடிக்கிற. பொண்ணு பார்த்தாச்சா சாமி? 8 திக்கு தேட வேணாம், 8 நட போட வேணாம். வெட்டி கலங்காட்டம் கனக மயிலாட்டம் இங்கேயே இருக்கா அந்த மகராசி. செல்லி அவன் பேரு. முனியா சாமி, விரதமிருந்த உன் மகளுக்கு குருதையேறி வரும் கருப்ப சொல்றேன். ஆன முடியா மகன்தான் இனி உன் மருமக. சாமி, ஆன முடியா ஏடு பள்ளம்னு பார்க்காம, சாதி சங்கதின்னு சாயாம, விருப்பு வெறுப்புன்னு உருகாம, கருப்பு நான் சொல்லறத கட்டளையா எடுத்து கல்யாணத்தை முடி. இது நடந்தா தங்கமாகும், இல்லாட்டி பங்கமாகும். இல்ல இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்லம்மா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். சாமி, சாமி, அவன் சின்ன பையன், எதுவும் தெரியாம சொல்லிட்டு ஓடுறான். நான் அவன்கிட்ட சமாதானம் பண்ணி இதே பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் சாமி. அவனோட பண்ணிடாத சாமி, அவனை பண்ணிச்சிடு சாமி, பண்ணிச்சிடு. நீங்க கோட்டை வாசிங்க, நான் கேப்பக்களி திருட்டு குடிசில வாழ்றவன். நம்ம 2 பேருக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுங்கய்யா. இப்ப என்னங்கய்யா செய்ய போறோம்? என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏழை குடிசை ஏணி எட்டாதுன்னுக்கிட்டு சாமிக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சு போச்சா? சம்பந்தம் பேசுறா பிரசிடென்ட் ஐயா கிட்ட சம்பந்தம் பேசு. ஆமா, சாமி கட்டளையாச்சே, மீற முடியுமா? ஆட்டா செல்லி, உனக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன பிரசிடென்ட் ஐயா, வாங்க, சாமி கட்டளைக்கு தோதா இங்கேயே அச்சாரத்தை போடுவோம். இப்பவே வா.
சாமி தான் சொல்லிருச்சே, கோடு போட்டா தாண்டதும் வேலி போட்டா உடைக்கிறதும் உங்க வழக்கம்னு. இப்பவே அச்சாரத்தை போட்டுருவோம். என்னடா சொல்றீங்க? முனியா, ஒரு 1,000 ரூபா இந்த கூடுறேன். பிரசிடென்ட் ஐயா, நீங்க ஒரு 1,000 ரூபா கொடுங்க. இங்க 1,4 ரூபா தான் அச்சார கணக்கு. 50, 100ங்கிற பவுசுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. சில்லறை இல்லையா? பரவாயில்ல, நான் தர்றேன். மாமா முறை தானே. வாங்க இப்படி சாமி முன்னாடி. இந்தாங்க பிரசிடென்ட் ஐயா, முனியா புடி மாத்திக்க. எதுக்கு அழுவுற? கருப்பை எப்படி சொல்லி பிடிச்சு எப்படி இருந்த குடும்பத்தை அடி மேல அடி அடிச்சு இப்படி நலக்குள்ளையே வச்சு பிடிச்சு ஏன் அது கோவம் இன்னும் குறையாம இருக்குதோ? சரி சரி, இப்ப அழுது என்ன ஆக போகுது? கருப்புக்கு கட்டுப்படணும்னு ஆயிடுச்சு. பேய்க்கு வாழ்க்கப்பட்ட புளிய மரம் ஏறித்தானே ஆகணும். எங்க ஆத்தா அண்ணன் ஆட்டத்துக்கு நான் மட்டும் இல்ல, பிள்ளைங்களும் அனுபவிக்கணும்னு இருக்கு. போ போய் ஆக வேண்டிய வேலையை கவனி. ராசுவ சமாதானப்படு. போ. வீட்டுல இல்லைன்னா காட்டு பக்கம் போயிருப்பான். இதுக்கு போய் இப்படி பதறிய? எல்லாம் வந்துருவான். இல்லைங்க, அவ துணிமணி எல்லாம் கூட காணும். வேற வேற திறந்து கிடக்குது. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயா, இங்க ரீனா உள்ள போய் கேளுங்க. ஐயா, இங்க ரீனாங்கிறது யாரு பேசண்டா? இல்ல டாக்டர். அது உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு போய் கேட்டுக்கோங்க. யாரப்பா நீ? பொட்டி பிடிக்கட வந்திருக்க? யாரை பார்க்கணும்? டாக்டர் ரீனாவை பார்க்கணும். டாக்டர் ரீனாவா? எப்பா டாக்டர் ரீனா யாருப்பா அது? அதான் அந்த டாக்டர் நந்தா கூட இருப்பாங்க, ஹவுஸ் சர்ஜன். ஓ, இந்த கதையெல்லாம் எழுதுவாங்களா அந்த அம்மாவா? அதே அம்மா தான். உடம்பு சரியில்லைன்னா நேராக ரிசப்ஷனுக்கு போய்
ஒரு சீட்டு வாங்கிட்டு ஓபியில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி பொட்டி பொடிக்கையோட வந்து பார்க்க முடியாது. இல்லைங்க, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, என்ன உங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சரி, அப்படி போய் உட்காரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். உன் பேர் என்ன? ராஜேந்திரன். உன்னை ரூம் நம்பர் 18 வர சொன்னாங்கம்மா. வாட் அ சர்ப்ரைஸ். என்ன சார் திடீர்னு நீங்க, அதுவும் பெட்டி படுக்கையோட? ரத்னாக்கு இன்னைக்கு ஐசியூல டியூட்டின்னு நினைக்கிறேன், சொல்லி அனுப்புறேன். ரீனா, என்ன ரீனா இது? நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது எனக்கு டியூட்டி டைம், அதுவும் இல்லாம என்கிட்ட பேச என்ன இருக்கு? ரீனா, அப்பா உன்னை வீட்டை விட்டு போக சொன்ன வருத்தத்துல இருக்கே நீ. தெரியுது, தப்புதான். வெயிட், இதெல்லாம் கேட்டேன் நான் உன்ன. என்ன ரீனா, யாரோ 3வது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற. நானே ரொம்ப மனசு உடைஞ்சு வந்திருக்கேன். கொஞ்சம் பேச மாட்டியா? சரி சொல்லு, என்ன விஷயம்? வந்து சொல்லு, எனக்கு டைம் ஆச்சு. எங்க ஊர்ல உடுக்கு பூஜையில கருப்பு வந்து எனக்கும் அந்த முனி அம்மாவும் செல்லிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிச்சு. யாரு? அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணு, அந்த செல்லியா? ஆமா ரீனா, அது எனக்கு பிடிக்கல, அதான் ஓடி வந்துட்டேன். பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? இது அந்த கருப்பு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நீ நீ நான் இங்கே தங்கிடலான்னு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலையா? ஆமா ரீனா, நான் ஊருக்கு திரும்பி போறதா இல்லை. எனக்கு இங்கே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது வேலை. இங்கே வேலையா? ராஜேந்திரன், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு ஸ்வீப்பர் வேலை செய்யணும்னா கூட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீ இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் வளர்றதை விட்டுட்டு முதல்ல ஊர் போய் சேர வழியை பாரு. நான் வரேன். வார்ட் நம்பர் 8ல இருக்க மிஸ்டர் வாசுதேவனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் என்ன சொல்லுங்க. ராஜேந்திரன், நீ இன்னும் போகல? இல்ல. சாப்பிட்டியா? ஓ காட், இது என்ன குழந்தை மாதிரி? ரத்னா, இங்க வா. ராசு, நீ எப்போ வந்த? அவன் எப்போ வந்துட்டான். என்ன திடீர்னு? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சுல்ல? முதல்ல அவனை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. அவன் ரொம்ப நேரமா சாப்பிடல போல இருக்கு. ராசு, என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவனை ஹாஸ்டல் கூட்டிட்டு போ. நான் சீஃபை பார்த்துட்டு வரேன்.